உயிர்களும் இன்புற்று வாழ்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நோயில்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதாவது எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை தன்வசப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மனதை ஒரு மோசமான எஜமான் போன்றில்லாமல் ஒரு நல்ல வேலைக்காரனாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வண்டியில் பூட்டிய 5 குதிரையின் லகானையும் நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் நமது பயணம் நன்றாக இருக்கும். லகானை விட்டுவிட்டால் அது தடம் புரண்டு தறிக்கட்டு வேண்டாத ஊருக்கு ஓடிவிடும். நமது குறிக்கோள் என்ன? வந்த வேலை என்ன? இந்த ஜென்மத்திலாவது பாவப்பதிவுகளை அழித்து விட்டால் முக்தி கிடைக்கும். இந்த முறையை பின்பற்ற வீட்டில் எதிர்ப்பு வரும். நல்வழி சொல்லி நம்வழிக்கு கொண்டு வர வேண்டும். கணவன் மனைவிக்குள் பிணக்கில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இருவரும் குறிப்பறிந்து சின்ன சின்ன உதவிகளை முன்கூட்டியே செய்து இருவரும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும் நிலவி கொண்டிருக்கும். அப்படி காட்டினால் விவாகரத்துகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புண்டு. இதுதான் சமயம் என்று மனைவி பட்டுப்புடவை கேட்பதோ, கணவன் உன் அப்பா வீட்டில் இருந்து பணம் வாங்கி வா என்று சொல்வதோ கூடாது. நாம் பிறருக்காக வாழ வேண்டும். மகாத்மா காந்தி, நேரு, வள்ளல் பெருமான், புத்தர், இன்னும் எத்தனையோ பேர் பிறருக்காக தானே வாழ்ந்தார்கள் என எண்ணி பாருங்கள். நாமும் முயல்வோம். மனதில் பிணக்கு, வஞ்சம், பொறாமை இருந்தால் அதை விலக்க வேண்டும். அதற்கு இரவு தூங்கும் முன் ஒரு 10 நிமிடம் ஒவ்வொன்றாக நினைத்து பாருங்கள். நல்லது கெட்டது என பட்டியலிட்டு நல்லதை மனதில் வைத்து கொண்டு கெட்டதை மனதை விட்டு அகற்றிவிடுங்கள். மனதை தூய்மைப்படுத்துங்கள். மனதில் தூய்மை நிலை இருந்தால் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும். நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பதை மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த இறை வழிபாடு, தியானம், மூச்சு பயிற்சி, ஆசனம் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.